சிவகங்கை மல்லாக்கோட்டையில் மண் சரிந்து 5 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜா கிருஷ்ணன் இணைகிறார். ராஜா கிருஷ்ணன், விவரங்கள். மண் சரிவில் சிக்கிய மேலும் 2 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 5 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் விவரங்களை வழங்குவதற்காக ராஜா கிருஷ்ணன் இணைகிறார். ராஜா கிருஷ்ணன், விவரங்கள். கல்குவாரியில் மண் சரிந்ததில் 6 பேர் சிக்கியிருந்த நிலையில் 5 பேர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். மண் சரிவில் சிக்கி தொழிலாளர்கள் ஆண்டிச்சாமி, கணேசன் மற்றும் ஒடிசாவைச் சேர்ந்த ஒரு தொழிலாளியும் உயிரிழந்திருக்கிறார். மண் சரிவில் சிக்கிய மேலும் 2 பேர் மீட்கப்பட்டு தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிவகங்கை மாவட்டம் மல்லாக்கோட்டையில் கல்குவாரியில் மண் சரிந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் 5 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மேகவர்மன் என்பவருக்கு சொந்தமான கல்குவாரியில் இந்த நிகழ்வு என்பது நடைபெற்றிருக்கிறது. கல்குவாரியில் மண் சரிந்ததில் 6 பேர் அதில் சிக்கியிருந்தார்கள். இந்த நிலையில் 5 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 2 பேர் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மண் சரிவில் சிக்கிய தொழிலாளர்கள் ஆண்டிச்சாமி, கணேசன் மற்றும் ஒடிசாவைச் சேர்ந்த ஒரு தொழிலாளியும் உயிரிழந்திருக்கிறார். மண் சரிவில் சிக்கிய மேல் ஒருவர் மீட்கப்பட்டு தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தற்போது சம்பவ இடத்திற்கு மீட்பு படைகள் விருந்திருக்கின்றன. காவலர்களும் தற்போது அங்கு சென்றிருக்கிறார்கள். அமைச்சரும் அங்கு வருகை தந்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜாகிருஷ்ணன் நினைக்கிறார். ராஜாகிருஷ்ணன், விவரங்கள் என்ன? வணக்கம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகாவிற்கு உட்பட்ட மல்லாக்கோட்டை கிராமத்தில் மேகவர்மன் என்பவருக்கு சொந்தமான கிரசர் குவாரி இயங்கி வருகிறது. இந்த குவாரியில் 6 தொழிலாளர்கள் பள்ளத்தில் இறங்கி வேலை பார்த்து கொண்டிருந்த பொழுது இன்று காலை எதிர்பாராத விதமாக மண் சரிந்து 6 பேர் மீதும் விழுந்துள்ளது. இதில் உடனடியாக 3 பேர் உயிருடன் மீட்கப்பட்டு மதுரை தனியார் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கு 2 பேர் உயிரிழந்துள்ளனர். தற்போது ஒருவர் சிகிச்சையில் உள்ளார். மண் சரிவில் சிக்கி உயிரிழந்துள்ள 3 பேரை மீட்கும் பணியில் தீயணைப்புத்துறை, வருவாய்த்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் தற்போது 2 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. மொத்தம் 5 பேர் உயிரிழந்துள்ள இந்த சோக சம்பவத்தை அடுத்து மாவட்ட ஆட்சியர் ஆசாஜித், கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் ஆகியோர் சம்பவ இடத்தில் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். விபத்து குறித்து விரிவான விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு குவாரி உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வந்த காரணத்தால் தற்போது மண் சரிவு ஏற்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜாகிருஷ்ணன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.